ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயின் நியானை தான் கட்டுறாங்க. நியான் ஹாஸ்பிட்டலில் செக்அப் எடுத்துகிட்டு இருக்கா. டாக்டர் சொல்கிறாங்க, நீ கடைசியாக யார் கூட எப்போமா ஒன்றா இருந்தா அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோயின் வந்து அது ஒரு மாதம் இருக்கும் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ வந்து 4 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா, ஆனால் நீ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், பார்த்துருந்துக்கணும்னு சொல்லும் போது ஆனால் ஹீரோயினா அது எப்படி நடக்கும், நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சி அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அவளுக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா 2 பேரும் வந்து ஒரே வயிற்றுல பிறந்தவங்க கிடையாதுல்ல. அதனால தான் அவள் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ வந்து என் ஃபேமிலியிலேருந்து என்னை பிரிக்க வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சிஸ்டர், அவள் பேர் குவின்னு, அவள் நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் வந்து இது ஒரு மருந்து போட்டு கொடுத்துட்டா. அது என்னன்னா யாருக்கிட்டையோ ஒரு தப்பாக நடந்துக்க போகிறாங்க அந்த மாதிரி ஒரு மருந்து தான். அப்போ நம்ம ஹீரோயினை கேட்குறா, நீ என்னோட சிஸ்டர் தானே, ஏன் இப்படி பண்ணேன்ட்டு. ஆனால் அவள் சொல்கிறா, நீயே வில்லேஜ்லேருந்து திடீர்னு வந்துட்டு என்னை என் குடும்பத்துலேருந்து பிரிக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆளை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விடுறா. அந்த குவின்ன்றவ நம்ம ஹீரோனா ஏண்டி இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போ அந்த குயின் சொல்கிறா, அங்கே பக்கத்தில் வந்திருக்கால ஒருத்தனை பார்த்து, இவ கூட எது வேணால் பண்ணிக்கோ, ஆனால் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நிறைய காசை தூக்கி அடிக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஏனை பார்த்து, இந்த குவின்னும் நல்லா என்ஜாய் பண்ணு சரியா, நீ இப்படி கேவலப்பட்டாதான் நான் திரும்ப உன்னை வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே விடவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. அந்த குடும்பத்தை பற்றி என்னன்றது போக போக தான் தெரியும். அப்போ அதே டைமில் அந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ பேர் வந்து லியோங்க. லியோங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள், ரொம்ப பெரிய கம்பெனியோட சிஇஓ தான். அவர் அங்கே வரும்போதே நிறைய பொண்ணுங்க, இன்னும் டேட் பண்ண லியோங், நான் உன்னோட கிளாஸ்மேட்டு, நான் உன்னோட ஸ்கூல் மேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொண்ணுங்களாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு 30 வயசு ஆகுது. அப்போ லியோங்க்கு நல்லா தெரியுது இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான்ட்டு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நானே ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ தான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணலான்னு போனால், ஏம்மா எங்கே போனாலும் இந்த பொண்ணுங்க டார்ச்சரை எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட பக்கம் அந்த ரூம்லேருந்து எப்படியும் அவனை அடிச்சு போட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த மருந்து வேலையை கட்ட ஸ்டார்ட் பண்ணுது. அந்த பக்கம் அவனும் எங்கே போகிற, நில்லு நில்லு நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு துரத்திட்டு வரா நம்ம ஹீரோயினியான. வேகமாக போனவ முன்னாடி ஹீரோ வராரா, வேகமாக போயிட்டு ஹீரோ போய் இடிச்சிடுறா. அவளுக்கு அந்த மருந்து வந்து வேலை செஞ்சதுனால அவள் கண்ட்ரோல்லே இல்லை. நம்ம ஹீரோவை ஹக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோ பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கவும், ஹீரோவோ யாரை பார்த்து இப்படி கேட்குறா, எதனால பயப்படுறான்னு கேட்டா, அங்கே பின்னாடி அவன் ஓடி வந்துட்டு இருக்கானா. அவனை பார்த்தோன்னே இவனுக்காக தான் பயப்படுறா போல அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்டே நம்ம ஹீரோனை தள்ளி வச்சு நிற்கிறாரு நம்ம ஹீரோ. உடனே ஹீரோன் வந்து அவளோட கண்ட்ரோலை மீறி நம்ம ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க திடீர்னு டோரையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. உள்ளே போன ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸாக வர ட்ரை பண்ணுறா. ஹீரோவும், நீ ரொம்ப இப்படி எல்லை மீறி போயிட்டுருக்க, இதுக்கு மேலே நீ இப்படி பண்ணினா இங்கே நடக்கிறதுக்கு நான் பொறுப்பாக்க மாட்டேன், ஏன்னா நீ தான் என்னை இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணணும்னு புரியல. 30 வயசு ஆகி இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட தொட்டிருக்க மாட்டாரு. இப்போ ஹீரோனே இப்படி வந்து நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸாக வருவோம். ஹீரோவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோ வந்து ஹீரோயின் கூட க்ளோஸாக இருந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருமே ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறாளா. எந்திரிச்சோடனே அவளுக்கு ஷாக்கு. ஐயோ நேற்று எதுவும் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ எந்திரிக்கிறா. அப்போது ஹீரோயின் எந்திரிச்சோடனே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற சொல்கிறாரு, எனக்கு நீ யாருன்னு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லை உனக்கு வந்து பேசி வச்சுருந்தாங்களே அதான் அவன் உன்னோட ஃபியான்சியோட அங்கிள் தான் நான் அப்படின்ட்டு மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கா என் ஃபியான்சியோட அங்கிள் கூடயே நீ எதுவும் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும், எதுக்கும் கவலைப்படாத, நான் ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, அதையும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமா அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. ஆனால் ஹீரோயினா, நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க, இதை நீங்கள் மறந்துடுறீங்களா, இன்னைக்கு நடந்ததையே மொத்தமாக மறந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நினச்சிக்கிறாரு, இப்படி என் கூட இவ ஒன்றா இருந்துமே இவ என்னோட கசின் யூவை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறா போல, சரி ஓகே பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஹீரோவும், சரி எதுக்கும் கவலைப்படாத, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னை மரியாதை கொடுத்து அங்கிள் தான் நீ கூப்பிடணும் புரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனா வந்து ஓகேன்ற மாதிரி ஓடு பார்க்குறா. போகும்போது அவருக்கு ஒரு சின்ன டவுட் வருது அவளுக்கு. உடனே வந்து நின்று, சரி ஓகே, நீங்கள் நேற்று கூட ஸ்டே பண்ணும்போது ப்ரொடெக்ஷனுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா, குப்பை தொட்டி எட்டிப்பார் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது நம்ம ஹீரோனை எட்டி பார்க்குறா. அங்கே ஒரு முழு பாக்ஸே கிடக்குது. அந்த பாக்ஸை பார்த்தோன்னே, என்னடா அது பாக்ஸே கிடக்குது, அந்த அளவுக்கு நேற்று நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அவளா, சரி ஓகே, நானும் எனக்கு நடந்தது எதுவும் சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்புறா. ஹீரோக்கா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு அதுவும் இப்படி போதில்ல, அதனால நினச்சி வருத்தப்படுறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல ஹீரோனோட ஃபியான்சி அவன் வந்து நம்ம ஹீரோனோட சிஸ்டர்
சிஸ்டர் கூட ஒன்றா உட்காந்துட்டு இருப்பானா. இதுங்க ரெண்டும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இந்த குடும்பத்துலேருந்து எப்படியாவது வெளியே தரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் இப்போ தான் வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்திருப்பா, பயாலஜிக்கல் டாட்டர்னு தெரிஞ்சு. அதனாலே ஹீரோயின் வெளியே தரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி நின்றுட்டு என் ஃபியான்சி இப்போ இங்கே தான் இருப்பார், அவர்கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிட்டு நம்மளை ஏற்றுக்க வைக்கணும், மறைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு கதவு திறக்கிறா. பயந்துக்கிட்டே கதவு திறக்கிறா, நம்ம அவருக்கு துரோகம் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி. அப்போ கதவு திறந்து பார்த்தா சிஸ்டரோ ஃபியான்சியோ ஒன்றா இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் முடிவு எடுத்துடுறா, இதுங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு வேண்டிட்டு தான் பண்ணியிருக்குங்க, அதனால தான் என் சிஸ்டர் வேண்டிட்டு எனக்கு மருந்து கலந்து அன்னைக்கு நைட் அந்த ஹோட்டலுக்கு என்ன அனுப்பியிருக்கா நேற்று நைட் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு உள்ள வராளா. அப்போ உடனே இந்த குயின் என்ன பண்ணுறான்னா, என்ன சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்க நீ எதுக்கு இங்கே வந்த, நேற்று நீ ஒருத்தங்க கூட ஸ்டே பண்ணிட்டு தானே வந்த, அதான் நாங்கள் இப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்தை தொடுறாளா. ஹீரோனா சீ கையெடுன்றமா சொல்லுவோம். அப்போ அந்த யூமே என்ன பண்ணுறான்னா, என்னடி ஓரா பேசுகிற, நீ தப்பு பண்ணிட்டு வந்திருக்க, அதனால தான் நான் இப்போ எப்படி இருக்கேன், நீ தப்பு பண்ணிட்டு வந்ததுனால தான் நான் எப்படி இருக்கேன், என்னத்தை வந்து இப்போ என்கிட்ட கேட்குறா அப்படின்ற மாதிரி தான் அவன் நம்ம ஹீரோனை பற்றி கேட்குறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் அசிங்கமா இல்லையா, இப்படி சீப்பான ஒரு கேவலமான ஐடியாவை போட்டு நீங்கள் ஒன்று சேரணுன்றதுக்காக என்னை வந்து இப்படி பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அப்பா அம்மா வராங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பா அம்மா தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோனோட சொந்த அப்பா அம்மா தான் அது. ஆனால் ஹீரோயின் வந்து பிறந்தோடனே தொலைஞ்சு போயிருப்பாங்க இந்த ஃபேமிலியிலேருந்து, அதனால இவங்க ரெண்டு பேரும் வேற பொண்ணை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த குவின்னு. இப்போ நம்ம ஹீரோனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் வந்து வில்லேஜ்லேருந்து வந்துட்டாலாம்மா, அதனால பிடிக்கலையாம்மா. அங்கே கூட வளர்த்த இந்த யூ வந்து நல்லா பிடிச்சிருக்கான், அதனாலே பேரண்ட்ஸுக்கு வந்து பயாலஜிக்கல் டாக்டராக இருந்தாலும் ஹீரோனை பிடிச்சி திட்டுறாங்க. என்னடி நைட்டெல்லாம் எங்கே போய் ஊர் சுற்றி வந்த, உன் சிஸ்டர் சொல்லிட்டா எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா ஏன் இப்படி என்ன நம்பவே மாட்டீங்க, என்னதான் வந்து இத்தனை வருஷம் உங்களை விட்டு தனியாக இருந்தாலும் நீங்கள் என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட், ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டு எவ்வளோ ஓட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு நினச்சி அழுதுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும் இப்படி கேவலமான வேலையை பண்ணிட்டு வந்திருக்கே, அவன் கூட ஸ்டே பண்ணிட்டு இனிமேல் லியோங் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரு, அவர் இனிமேல் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல, அதனால தான் நாங்கள் வந்து உன் சிஸ்டர் குயினுக்காக நாங்கள் அவரை பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யூ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோனுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த குயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு தெரியணுன்றதுக்காக வேண்டியதை இதை பண்ணுறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ மட்டும் தான் என்கிட்ட உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அவளுமே நடிக்கிறா, இதெல்லாம் அவங்க போட்ட பிளான் தான், இருந்தாலும் ஹீரோனை வெறுப்பேற்றுறதுக்காக நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மாவும் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணு, சிஸ்டருக்கும் லியாங்கும் தான் இனிமே வந்து அங்கே கல்யாணம் நடக்க போகுது, அதனால நீ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொன்னால் நம்ம ஹீரோயின் இருக்கிற காண்டில் அப்படியே கையை கடிச்சு அந்த ரத்தத்தாலே வந்து அப்போ அங்கே பிரிண்ட் வச்சிடுறாள. அதை கையில் கொடுக்க போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து கையிலலாம் கொடுக்கல, இந்தாங்க நீங்களே துரோகம் பண்ணவங்க கையில் வேற கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சுட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. அதுக்கப்புறம் ஒரு 1 month கிட்ட வெளியே ஸ்டே பண்ணியிருப்பா, வாமிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா. போனால் டாக்டர் வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஹீரோயின் கூட ஷாக் ஆகிட்டு அது எப்படி நடக்கும், நான் அங்கே ப்ரொடெக்ஷன் போட்டு தானே யூஸ் பண்ணாங்க அவர் சொன்னாரே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து வெளிப்படையாக டாக்டர் கிட்ட சொல்ல. அப்போ டாக்டரும் அதில் எதனா டேமேஜாக இருக்குமா, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, 4 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஆனால் நீ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போ தான் பேபியாக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பிவிட. ஆனால் ஹீரோயின் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, எனக்கே இப்போ யாருமே இல்லை, என் பேரண்ட்ஸ் எனக்கு இருந்துமே நான் அனாதை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, என் குழந்தை இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படக்கூடாது, அதுவும் அப்பாவும் நம்ம போயிட்டு தொல்லை பண்ண முடியாது அந்த மிஸ்டர் லியாங்கியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அழிக்க பிளான் பண்ணிடுறா, அபோர்ஷனுக்கு சொல்லிட்டு வந்துடுறா. அப்போ அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ முன்னாடி போய் இடிக்கிறா. ஹீரோவா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருப்பார் போல அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக. அவங்க அம்மா இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. ஹீரோவா அந்த ரிப்போர்ட் எடுத்து என்னது இது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே ஹீரோயின் பிடிங்கிட்டாங்க கிளம்புனான்னு பார்க்குறாளா. ஹீரோ ஒன்னே எங்கே போகிற நில்லு, எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, இங்கே வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது என்ன ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ மாற்றி மாற்றி கேள்வியாக கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன மறுபடியும் அவன் கூட போய் ஸ்டே பண்ணியா என்ன, அதாவது கசின் கூட ஸ்டே பண்ணிட்டியா, இந்த லியாங் ஃபேமிலியில் எல்லாருக்கூட ஸ்டே பண்ணுறது தான் அவன் வேலையான்னு கேட்க ஹீரோனும் நான் அப்படிப்பட்ட ஒன்றும் கிடையாது, நான் முதல்ல ஒருத்தர் கூட இருந்திருக்கேன்னா அது நீங்கள் மட்டும்தான் சொல்ல. ஹீரோக்கும் அது தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எனக்கு ஸ்டே பண்ணி நம்ம ஹீரோயின் போயிருப்பா, அந்த பெட்டில் வந்து பிளட்டு கரை இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இவ ஃபஸ்ட்டு ஏன் கொடுத்து ஸ்டே பண்ணுறா போலி அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹீரோனும் அந்த டைமில் நான் போகிறேன்ற மாதிரி எங்கேருந்து கிளம்பிடுவா. ஹீரோக்கும் ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கும். அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாரு, நியான் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா, என்ன விஷயன்றத எனக்கு விசாரிச்சுட்டு வந்து சொல்லுன்ற மாதிரி ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்ப. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க அம்மாவை போய் பார்க்க போகிறாங்க. அவங்க அம்மா வந்து அப்போ தான் நல்ல சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பையன் வந்தோடனே ஆமாம் லைட்டாக தலை வலிக்குதுன்னு சொல்ல ஹீரோ வந்ததுமே வந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோட அம்மாவும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் கிடக்குறேன், நீ என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்ற, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோடா, இல்லைன்னா அம்மாவே உனக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறான், அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு எதனா ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவா அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது கரெக்டாக அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அன்றைக்கி உங்கள் கூட ஸ்டே பண்ணாங்களே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மாவுக்கும் ஷாக்கு, ஹீரோக்கும் ஷாக்கு, ஏன் மூலியமாக தான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ற மாதிரி ஹீரோக்குமே தெரிஞ்சிருது. அப்போ ஹீரோட அம்மாவும் அப்புறம் என்ன
வேடிக்கை பார்த்துக்கிட்டு போயிட்டு என் மருமகளை கூட்டிட்டு வா, மருமக பேர குழந்தைய வயிற்றுல சுமக்கிறாள், நான் அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா அங்கே கத்திட்டு இருக்காங்க அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்னொரு ஷாக்கு சொல்கிறாரு, ஆனால் நியான் மேடம் வந்து குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி புக்கிங் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிரிச்ச நம்ம ஹீரோவோட அம்மா அப்படியே ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் என்ன அவள் அபார்ட் பண்ணுறாளா, அந்த யூவை கல்யாணம் பண்ணுறதுக்காக குழந்தைய கூட அபார்ட் பண்ண நினச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோ தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோட அம்மாவும் யூவை கல்யாணம் பண்ண போகிறாளா, நீ என்ன சொல்கிற, உன் கசினுக்கு நடக்க போகிற கல்யாணமா, அந்த சென் ஃபேமிலியில் இருந்தா அந்த சென் ஃபேமிலியில் இருக்க பிரைடை மாற்றிட்டாங்களே எப்பயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை மாற்றி பேர் மாறி இருக்கிறத காட்டாரு. அதாவது ஹீரோனோட சிஸ்டருக்கும் யூக்கும் தான் கல்யாணன்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா அந்த இன்விடேஷனை காட்ட நம்ம ஹீரோவே அட நானே ஒரு நிமிஷம் அவளை தப்பாக நினச்சிட்டேனே, அவள் இப்போ வந்து யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையா, யூவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிஃப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, சென் ஃபேமிலிக்கு கிஃப்ட் அனுப்புங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போகிறாங்க 1 month கழிச்சு. போன உடனே இந்த குவின் வந்து சும்மாவே இருக்க மாட்டா, ஹீரோனை பிடிச்ச நீ வந்துட்டியா, என் மோதிரத்தை காணப்பதான் நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, அதுக்குள்ளே திருட ஆரம்பிச்சிட்டியா, எங்கடி என் மோதிரம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவளே நைஸாக ஹீரோன் பேக்கில் அந்த ரிங்கை போட்டு விட்டுறா. போட்டு விட்டு எங்கே என்கேஜ்மெண்ட் மோதிரம்னு கேட்க அப்போது நம்ம ஹீரோனோட அம்மாவும் மேட் அனுப்பிச்சு ஹீரோனை செக் பண்ண வைக்கிறாங்க. அந்த மேடும் செக் பண்ணிவிட்டு பேக்குள்ளே தான் ரிங் இருக்குது, நீ வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அப்போது உடனே வந்து இந்த குவினோட அம்மாவும் வேகமாக வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னதான் என்னோட ரத்தத்தில் இருந்தாலும் நீ எப்படி வளர்ந்துருக்க பாரு, இந்த வில்லேஜில் வளர்ந்துட்டு வந்து அப்படின்ற மாதிரி கேவலமாக சொல்லி ஹீரோயின் கணக்கில் அறைய நம்ம ஹீரோ அப்போ தான் வந்து அந்த வீட்டுக்கு வராரு நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக. அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் வரத்து தெரிஞ்சோடனே ஹோல் ஃபேமிலி வெளியே வந்து நிற்குது, நம்ம ஹீரோனை மட்டும் வெளியே காணும். இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோடனே ஹீரோ இங்கே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்போ உடனே வந்து இந்த குவின் அவங்க அம்மா பார்த்து அம்மா இவர் தான் வந்து என் ஃபிகான்சியோட அங்கிள், அதனால நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க இரவு உள்ள கூப்பிட்றாங்க. உள்ள போனவர் வேகமாக நம்ம ஹீரோனை தான் தேடி பார்க்குறாரு. ஹீரோனை காணும். என்னன்னு பார்த்தா ஹீரோனை திரும்ப எந்த வில்லேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்களோட பொண்ணுன்னு தெரிஞ்சு திரும்ப அந்த வில்லேஜ்லேயே யார் வளர்த்தாங்க நம்ம ஹீரோனை முன்னாடி அந்த பேரண்ட் கிட்டே அனுப்பி வைக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அங்கேயே அனுப்பி விடுறதுக்கு நம்ம ஹீரோனை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. குவின் கையில் கொஞ்சம் அமௌண்ட்ல கொடுத்து தான் அனுப்பியிருப்பா போல இருக்கு இந்த மேட் கிட்ட, அவங்க பேரண்ட் கிட்ட கொடுக்கறதுக்காக வில்லேஜில் இருக்க பேரண்ட் கிட்ட. அப்போ ஹீரோவும் உங்ககிட்ட இன்னொரு பொண்ணு இருக்குமே, உங்களோட இன்னொரு பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ இந்த குவினோட அப்பாவும் ஓ நியானை பத்தி கேட்குறீங்களா, அவ கேடு கேட்டவ, அவளோட கேரக்டரா சரியில்லை, அதனால அவளை திரும்ப அந்த வில்லேஜுக்கே அனுப்பிச்சு விட்டுட்டோம், இனிமே எங்களுக்கு ஒரே பொண்ணு தான் எங்க ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவினை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த குவினுமே ஆமா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அங்கிள், நீங்க வந்து அவளை பத்தி எதுவும் நினைச்சுக்காதீங்க, அவ கொஞ்சம் கேரக்டர்லெஸ், ரொம்ப கேவலமான கேரக்டர்னு சொல்லும் போது அவருக்கே காண்டாயிடுது, அவளை எங்க அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்ற மாதிரி மட்டும் கேட்குறாரு. அப்போ அவருமே வந்து நான் வந்து அவளை வந்து யான்கன் வில்லேஜ்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவளை திருப்பி அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ உடனே கிளம்பிடுறாரு. என்ன விஷயம் கூட அந்த ஃபேமிலி கிட்ட சொல்லலை. அந்த வில்லேஜில் பார்த்தா அப்போதான் நம்ம ஹீரோனை தள்ளி விட்டு அமௌண்ட் பேக் வேற போட்டு விட்டுருப்பாங்களா. இதுக்கு முன்னாடி வளர்த்த பேரண்ட்ஸ் வந்து இந்த அமௌண்ட்டை மட்டும் தான் முதல்ல பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்கல. ஏன்னா நம்ம ஹீரோன் ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குயின் ஆல்ரெடி உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பா உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறேன், இந்த பொண்ணையை திரும்ப அனுப்புறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணை வந்து யாருக்கிட்டே விற்று யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா. அப்போ இவங்களுக்கும் காசும் வந்துச்சு, பொண்ணையும் நம்ம எதுனா சொல்லி யாருக்கு மண்டையிலையாவது கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஒரு மரத்தில் கட்டி இங்கே பாருங்க பெரிய ஃபேமிலியோட பொண்ணு இவ, இப்போ வந்து இப்படி இருக்கலாம், ஆனால் நீங்கள் யாருன்னா இவளை வந்து என்கிட்ட 7 எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளர்த்தம்மா ஓவராக பேசுது. நம்ம ஹீரோனை வந்து கூட்டிகிட்டு வந்து என் தலையிலையும் கட்டவும் பார்த்துட்டாங்க. அப்போ கொடுக்க போகிறாங்களா நம்ம ஹீரோனை யார்கிட்டையும். அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோவும் அந்த வில்லேஜுக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோனை வேற ஆல்ரெடி ஒரு குதிரையில் ஏற்றிடுறாங்க, ஒருத்தனுக்கு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஹீரோ கரெக்டாக வந்து பார்த்துட்டு இன்னும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இவளை அப்படின்னு சொல்லிட்டு நியான உடனே தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து செம கடுப்பாகுது. நம்ம ஹீரோனை வளர்த்த பேரண்ட்ஸ்லாம் வந்து அப்போ நம்ம ஹீரோ பார்த்து நீங்கள் பார்க்க ரொம்ப ரிச்சானவராக தெரியுறீங்க, இவ்வளோலாம் தூக்கிட்டு போவாதீங்க, இவ்வளோ ரொம்ப மோசமானவ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு செம்ம காண்ட அவரோட ஆளுங்களை பார்த்து இவங்களை சும்மாவே விடாதீங்க, சரியான அடி கொடுங்க, அவங்களுக்கு ரத்தம் வர அளவுக்கு அடி கொடுங்க, யாரையும் சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனை தூக்கிட்டு இங்கேருந்து போனா போதும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அடிக்க மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ஹீரோனை தூக்கிட்டு போக நம்ம ஹீரோ பார்த்து இவர் நம்மளை ஏன் இப்படி கேர் பண்றாரு, நமக்காக இவ்வளவு தூரம் வந்து எதுக்காக நமக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் கூட்டிட்டு போய் ஹீரோனை அட்மிட் பண்ணிருப்பாரு. டாக்டர் சொல்றாங்க அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நிறைய மருந்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் வேற கொடுத்துருப்பாங்க டெய்லியும் போடணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேற கொடுத்துட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ அங்கே தான் படுத்துட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்து ஹீரோன் கண்ணை முழிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனும் கண்ணை திறக்கிறா. கண்ணை திறந்தவ ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரிலாம் சொல்றா, எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்ட
கேட்டவ ஒன்னே ஹீரோ பார்த்து உங்களுக்கு இந்த குழந்தை வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் அவள் அபோர்ஷன் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோ வேணும்னு சொன்னால் ஓகே வயிற்றில் வச்சுக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோ வந்து நம்ம ஹீரோனோட டிசிஷன் தான் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. குழந்தை வேணும்னு அவர் சொல்லலை. அப்போ ஹீரோன் தப்பாக நினச்சிக்கிறா, இவருக்கு குழந்தை வேணாம் போல, அதனால தான் இப்படி சொல்கிறாரு, நம்ம வந்து இவருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாளா. அப்படி அவள் தூங்கினவ கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை தூங்கி முடிச்சு எந்திரிச்சு திரும்பி பார்க்குறாளா. ஹீரோ வந்து அங்கேருந்து போகவே இல்லை. ஹீரோனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுறாரு அன்றைக்கி ஒரு நைட் ஃபுல்லாக. ஹீரோன் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கும் போது அவளுக்கு மெசேஜாக வந்திருக்கு. ஏன்னா அபார்ஷன் பண்ணுறதுக்கு புக் பண்ணியிருப்பாள், இன்னைக்கு தான் அவளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. அந்த மெசேஜ்லாம் வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோன் இதை பார்த்தோன்னே போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு தான் நினைக்கிறா. ஏன்னா வந்து ஹீரோக்கு வந்து இந்த குழந்தையால் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும், நமக்காக கேர் பண்ணி பார்க்குறாருல, நம்மளும் நம்ம குழந்தையும் அவருக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாதுன்னு இவளே நினச்சிக்கிட்டு ஹீரோவோட தலையில் கை வச்சு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிற லெட்டரில் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷீட்டில் மட்டும் எழுதி வச்சு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் போனவ வயிற்றில் இருக்க பேபி மேலே கை வச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத பேபின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அப்போ தான் வந்து அங்கேருந்து கண்ணையை திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். உடனே வந்து ஹீரோயின் ஃபோனுக்கு தான் கால் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோயின் எடுக்கவே மாட்றா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கால ரெடியா. அதனால மொபைலில் ஃபோன் வரத்தை பார்த்தாலுமே வந்து கால் வரத்தை பார்த்தாலும் எடுக்கவே மாட்றா. ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, இந்த குழந்தை இந்த உலகத்தில் வந்தாலும் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டம் தான் படும், அதனால இந்த குழந்தைக்கு வந்து கஷ்டத்தை தராமல் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஹீரோயின் சின்ன பொண்ணு தானே, அதனால அவளுக்கு தெரியல. அதனால அவள் வந்து உள்ளே போயிடுறாளா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் எழுதி வச்சிருக்கிறத பார்த்து படித்தோம் செம்ம ஷாக் ஆகிடுறாரு. என்னென்னு போட்டிருக்குன்னா, இனிமேல் நானும் என்னோட குழந்தையும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தர மாட்டோம், எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போக போகுது, நாங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டோம் தெரிஞ்சோடனே அவர் பயந்துட்டு இருக்க. அசிஸ்டண்ட்டும் கரெக்டாக வந்துட்டு மேடம் இன்னைக்கு தான் வந்து அபார்ஷனுக்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க, அங்கே தான் போயிருப்பாங்க போலன்னு சொல்லும் போது ஹீரோக்கா ஐயோ அவள் குழந்தைய அபார்ட் பண்ண போகிறாளா அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ உடனே வேகமாக கிளம்பி வராரு. ஹீரோ வரும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்து அங்கே உள்ள ரூம்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவா ஐயோ நீயான் போகாத அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக பதறி அடிச்சு ஓடி வராரு. ஆனால் ஹீரோயின் உள்ளே போயிட்டா அந்த டோரும் வந்து க்ளோஸ் ஆகிடுது. அது ரொம்ப ஹைடெக்கான டோர் போல் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஆப்ரேஷன் முடிஞ்சாதான் ஓப்பன் ஆகும் போல இருக்கு. ஹீரோவும் அந்த கண்ணாடியிலாம் கை வச்சு தட்டுன்னு தட்டுறாரு. நம்ம ஹீரோனா யாரோ வெளியே நிற்கிற மாதிரி இருக்கேன்னு பார்க்குறா. அப்போ ஹீரோவை பார்க்குறாங்க நிற்கிறாருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த ஸ்க்ரீன்லாம் வந்து சாத்திடுறாங்களா. அதனால ஹீரோனுக்கு அதுக்கு மேலே தெரியல. நம்ம ஹீரோவா இந்த டோரை எப்படியாவது திறக்கணும், நம்ம கையில் எவ்வளோ ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, உள்ளே போயிட்டு நியானுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லணும், அவன் எனக்கு ப்ராப்ளமாக இல்லைன்றதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் ஒரு பக்கம் உனக்கு குழந்தை வேணாலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனும் ஆமான்ற மாதிரி அந்த நேரத்தை தலையாற்றா. நம்ம ஹீரோவும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அசிஸ்டண்ட்டும் வேணாம் போஸ் அதை திறக்க முடியாது சொல்ல. ஆனால் ஹீரோ வந்து யார் சொல்கிறதே கேட்குற மாதிரி இல்லை. நான் எப்படியோ திறப்பேன், உள்ளே போவேன், நியானுக்கு நான் புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி கதவு தந்துட்டு இருக்காரு. நியானா வயிற்றுல கை வச்சுட்டு என்னதான் இந்த பேபி வெளியே வந்து கஷ்டப்பட்டாலும் இந்த பேபி என்னால் கொல்ல முடியாது, ஏன்னா வந்து இந்த பேபியை தான் நான் ரொம்ப பாசமாக வளர்க்க முடியும், அந்த பேபி தான் ஏன் மேலேயும் பாசமாக இருக்கும், என்னதான் பிளட் ரிலேஷன் எங்கள் அம்மா அப்பா இருந்தாலும் இந்த பேபி மட்டும் தான் எனக்கு சொந்தன்ற மாதிரி ஹீரோன்னு நினச்சிட்டு டாக்டரை பார்த்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அபார்ஷன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறா. என்னதான் சின்ன பொண்ணு டபுள் மைண்டடாக இருந்தாலும் அவளுக்கு புரிஞ்சுது, என்னதான் இருந்தாலும் அம்மாவை போகிறால, அதனால வந்து என் குழந்தை தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி அங்கேருந்து போக ஹீரோவும் கரெக்டாக அந்த டைமில் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது ஹீரோயினும் என்ன ஒரு டோரையே உடச்சிக்கிட்டு வராரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ வேகமாக வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி ஏன் இப்படி பண்ணுன்ற மாதிரி வேகமாக போயிட்டு கிஸ் தான் பண்ணுறாரு நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயினை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் என் கூட ஒழுங்கா வா நான் பார்த்துக்கிறேன் இனிமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டாங்க. வந்து கிளம்பும் போது ஹீரோயின் வந்து அந்த டோரை பார்க்குறாங்க. சைடில் பார்த்தா ஒரே ரத்தக்கரை, இப்படியா ஃபோர்ஸ் பண்ணி இவர் கையில் ரத்த வர அளவுக்கு திறந்துருக்காரு, ஏன் இப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டால் ஹீரோ அதுக்கு மேலே நீ எதுக்காக இப்படி பண்ண போனேன், நான் வந்து உன்கிட்ட சொன்னேன் நான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்கேன்ட்டு, இதுக்கு மேலே நீ அப்படி சொல்லாத மாதிரி நான் நடந்துக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த நிமிஷமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து வெளியே நிற்க வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனா நான் எக்ஸ்பீரியன்ஸையோட அங்கிளே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ உடனே அந்த டைமில் இது என்ன லெட்டர், இது என்ன தைரியம் தான் இதை எழுதி வச்சுட்டு போயிருப்பேன், நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா நீயும் குழந்தை எனக்கு ப்ராப்ளமாக இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க இல்லை நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, நீங்கள் கூட உன்னோட விருப்பம்னு சொன்னீங்க, அதான் நான் வந்து உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை போலன்ட்டு நான் அப்படி நினச்சிட்டு அபார்ட் பண்ண போயிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ உடனே நான் உன் விருப்பம்னு சொன்னேன்னா உன்னோட டெசிஷனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அர்த்தம், அதுக்காக நான் வந்து உனக்கு ப்ராப்ளமாக நீ எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா நான் அப்படிலாம் எதுவும் சொல்லது கிடையாது, இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல நம்ம இருணும் சரி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டு பேச நம்ம ஹீரோவை நிம்மருன்னு சொல்லும் போது ஹீரோன்னு சொல்கிறாங்க இனிமேல் நானும் பேபியும் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு ஒபீடியண்ட்டாக நடந்துப்போம், நீங்கள் சொல்கிறது நல்லபடியே கேட்போம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இப்போ தான் நீ குட் கேர்ளாக இருக்க அப்படின்னு சொல்ல
சொல்லும் போது, அப்போ நம்ம ஹீரோன்னு உங்களுக்கு நான் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ உடனே சர்டிஃபிகேட் காமிச்சு, என்ன தொல்லை பண்ண மாட்டியா, நம்ம 2 பேரும் அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ என்னை தொல்லை பண்ணுறதுக்கு, அதனால இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ சொல்லாத, இப்போ வா அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோன்னு வந்து ஹீரோக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க கை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கொடுக்குறாரு. கையை கொடுத்தவர் ஹீரோயின் கையை குலுக்கிட்டு அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சவர் ஹீரோயினை விடாமல் அப்படியே கூட வா போகலாம் வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் காரில் போயிட்டு வீட்டில் தான் இறங்குறாங்களா. நம்ம ஹீரோவும் டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே தூங்கியிருக்கா. நம்ம ஹீரோயின் தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஹீரோவே ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்குள்ளே கண்ணை திறந்துடுறாளா. கண்ணை திறந்த ஹீரோவை பார்த்து, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எழுப்பி இருந்தால் நான் நடந்து வந்திருப்பேன், இப்படியே தூக்கிட்டு போவீங்க, விடுங்க சொன்னால் ஹீரோ ஒன்னே ஒபீடியண்ட்டாக இருப்பேன்னு சொன்னல, சைலண்ட்டாக இரு, கம்முன்னு இருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போக வீட்டுக்குள்ளே போனால் ஹீரோ வந்து ஹீரோனுக்காக நிறைய மேட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. அவங்களாம் வந்து ஹீரோனை பார்த்துக்கிறதுக்காகவே இருக்காங்க. வெல்கம் பண்ணும்போது ஹீரோட அம்மா உள்ளே இருக்காங்க. அம்மாவை பார்த்தோன்னே ஐயோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நின்றுட்டு ஆண்டிக்கு வணக்கம் வைக்கிறா. அப்போ அந்த ஆண்டி உடனே ஹீரோ பிடிச்சி திட்டுறாங்க. என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, நீ இவ்வளோ சின்ன பொண்ணியாடா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிற, இருந்தாலும் அவள் எப்படியோ தாங்கணும், ஒழுங்கா நீ தான் பார்த்துக்கணும், அந்த சின்ன பொண்ணை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பையனை திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோனை பார்த்து, நீ எதுக்கும் கஷ்டப்படாதம்மா, என் பையன் உன்னை நல்லா பார்த்துப்பான், என்ன வயசு மட்டும்தான் 30, மற்றபடி உன்னை நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் சிரிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோவும், நிம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, அவட்ட எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி, நீ எதுவும் கண்டுக்காத எங்கள் அம்மா சொல்கிறத, எங்கள் அம்மா அப்பப்போ இப்படி தான் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ ஹீரோனுக்கு வந்து ஸ்லிப்பர் மாற்றி விடணும், ஏன்னா ஷூவே போட்டுட்ருப்பாள், கால் டைட்டாக இருக்கும்ல ஒரு மாதிரி, அதனால் உட்கார வச்சு ஸ்லிப்பர் மாற்றி விடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோனை உட்கார வச்சு ஹீரோயின் காலை பிடிச்சி ஸ்லிப்பர் மாற்றி விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கா ஏவர் இப்படிலாம் பண்ணுறாருன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா ஹீரோனை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, நம்ம ஹீரோனுக்காக நீ தான் அந்த குடும்பத்தோட மூத்த மருமக, அதனால் உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்காக சொத்துல பாதிக்கிட்ட எழுதி வச்சிடுறாங்க. இப்போயே நம்ம ஹீரோனுக்கு அதெல்லாம் பார்த்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோட அம்மாலாம் ரொம்ப கேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கா இப்படி ஒரு நல்ல ஃபேமிலி எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் லியாங் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து சிரிக்க நம்ம ஹீரோவுமே ஹீரோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டி வந்து போறேன்றாங்க. அதனால ஆண்டி கையை பிடிச்சி, ஆண்டி என்ன ஆண்டி இவ்வளோ சீக்கிரம் போறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஆண்டியும் நீ கவலைப்படாதம்மா, நீ வந்திருக்கீல, உனக்காக நான் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு ஆண்டி திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சரி ஆண்டி அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவும் அங்கே வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் அவங்க போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. ஹீரோ வந்து குளிச்சுட்டு இருக்காரா. அவர் குளிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக ஹீரோட பெட்ரூமுக்கு தான் வராங்க. இங்கே தான் நம்ம தூங்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் உள்ள வரும்போது ஹீரோவும் குளிச்சு முடிச்சுட்டு அப்போ தான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே வந்திருப்பார் போல். வந்து பின்னாடி நிற்க ஹீரோனும் பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா பின்னாடி வந்து நிற்கிறது ஹீரோ. அப்போ மாற்றி மாற்றி இடிச்சுக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக போக ஹீரோனும் கொஞ்சம் லைட்டாக விலகுறா, என்ன இப்படி வந்து நிற்கிறீங்க அரைகுறையா அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோயின் எங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோனே எங்கே போகிற நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இல்லை இது ஒரு ரூம் தான் இங்கே இருக்கா, நான் வேணா வேறு எங்கன்னா போய் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனே நம்ம கல்யாணம் ஆகி இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நைட், இன்றைக்கி என்ன உன் ஹஸ்பண்டை தனியாக விட்டுட்டு போய் நீ தூங்க வேண்ட அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்போ சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் சொல்லியிருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்படிலாம் க்ளோஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவா என்ன க்ளோஸாக இருக்கக்கூடாதா, இப்போ நான் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனும் வேறு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. க்ளோஸாக தானே இருக்கக்கூடாது, கிஸ் எல்லாம் பண்ணல அப்படின்ற முறையில் தான் ஹீரோ வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட ஹீரோயின் பயந்துடுறாங்க, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவா உனக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டியதில் இருக்குது, டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ இல்லை அதெல்லாம் கரெக்டாக போட மாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் போட்டுக்கிறேன்றா. ஆனால் இன்ஜெக்ஷனுக்கு காமிச்சோன்னு லைட்டாக பயப்படுறா, ஏன்னா தனியாக அவளாலேயே அவள் போட்டுக்க முடியாதுல்ல. அதனால ஹீரோ வந்து நானே போட்டு விட்றேன், ஒழுங்காக படு சரியா, நான் கரெக்டாக போட்டு விட்றேன், நீ கரெக்டாக போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வயிற்றுல லைட்டாக போடணுவாங்க. ஏன்னா ஹீரோன் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கா, அதனால அந்த இன்ஜெக்ஷன் அங்கே போடணுமா. நம்ம ஹீரோவை இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டு நல்லா தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து. அதுக்கப்புறம் ஹீரோனை படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் போய்த்து விட்டுட்டு தூங்க சொல்லிட்டு அவர் அந்த ரூம்லேயே வந்து நிறைய ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. எதை பற்றினா ப்ரெக்னன்சி பற்றி தான், குழந்தை எந்த டைமில் எப்படி பிறக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறாரு, மந்த் வைஸ் எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பார் போல். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஹீரோன் எந்திரிக்கிறா. எந்திரிச்சோடனே மொபைலை தான் எடுக்கிறா. எடுத்தவ என்னது இது டைம் என்னாச்சு இவ்வளோ நேரம் தூங்கிட்டோன்னு டைம் ஆனதை பார்த்தா டைம் 9:30. இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் இப்படி தூங்கினது கிடையாது, அப்படி தூங்கியிருந்தாலுமே செம்ம திட்டு வாங்கியிருக்கா, இதெல்லாம் ரொம்ப அதிகமான டைம், எப்படி நான் இவ்வளோ நேரம் தூங்கினேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா டேபிளில் வந்து ஹீரோ நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பார்ல, அந்த புக் இருக்குது. அந்த புக் எடுத்து படித்தவ லியோங் இதில் நமக்காகவே பண்ணாரா, இவ்வளோத்தையும் நமக்காக பார்த்து பார்த்து நைட்டு ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தாரு சொல்லிட்டு எமோஷனலோட கீழே வந்து நிற்கிறா. பார்த்தா ஹீரோ சமைச்சிட்டு இருக்காரு ஹீரோயினுக்காக.
அப்போ ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோனை வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துருப்பாங்களே, அவங்க எப்படின்னா நம்ம ஹீரோன் லேட்டாக எழுந்திரிச்சு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோனை பார்த்து என்னடி சோம்பேறி இப்படியா நீ வரவா, எங்கள் வீட்டில் உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு நீ இப்படி தான் இருக்கணுமா, ஒழுங்காக வீட்டில் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதை பிடிச்சி திருக்கி சோம்பேறி சோம்பேறின்னு சொல்லிட்டு திட்டிருப்பாங்க. அதுவே ஹீரோனோட பயாலஜிக்கல் அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோயின் லேட்டாக வரும்போது என்ன நீ லேட்டாக வர, அப்படிதான் லேட்டாக வருவியா, குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே திட்டிட்டு இவங்க நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடே வைக்காம விட்டுருவாங்க. இவங்க வேற லெவலு, அந்த மாதிரி சாப்பாடுமே இல்லாமல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்படி ரெண்டு குடும்பமே மாற்றி மாற்றி பண்ணி அவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பாங்க அந்த குடும்பம் எல்லாமே. நம்ம ஹீரோனுக்கு இப்போ ஹீரோ வந்து சாப்பாடில் ரெடி பண்ணிட்டுன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு அவ்வளோ எமோஷனல். இப்போ காலில் வர ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு போல, காலில் ஸ்லிப்பர் போடாமல் வந்திருப்பா போல. ஹீரோ அதை பார்த்துட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து நிற்க முடியாததை பார்த்தோன்னே ஹீரோயின் உடனே வந்து வேகமாக ஹீரோ கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ இப்படி கேர் பண்ணி பார்க்கறத பார்த்தோன்னே அப்போ ஹீரோவா இவ கால் வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல தரையில் வைக்கவும், அதனால உடனே ஹீரோனை தூக்கி அவர் கால் மேலே நிற்க வச்சுக்கிறாரு. நிற்க வச்சவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் அழுகிற, இப்பெல்லாம் அழாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோனை குழந்த மாதிரி தூக்கி டைனிங் டேபிளில் உட்கார வைக்க, நம்ம ஹீரோனா என்னை யாருமே இப்படிலாம் பார்த்துக்கிட்டது இல்லை, என்கிட்ட ஏன் இவ்வளோ நல்லா நடந்துக்கிறீங்க, இனிமேல் நான் சீக்கிரம் எந்திக்கிறேன் சரியா, நீங்கள் என்ன எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ ஹீரோ உடனே ஹீரோன் மூஞ்ச பிடிச்சி நீ எதுக்கு அழுற, குழந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்க, அழாத, நீ அழுதுகிட்டே இருந்தால் அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும்ல, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அழக்கூடாது சொல்லிட்டு ஹீரோனுக்கு கன்னத்துலேயே கிஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருக்க மேடை கூப்பிட்டு என் ஒய்ஃப் வந்து நல்லா ஃப்ரீயாக எங்கள் வீட்டு ஃபுல்லாக நடக்கணும், அதனால டைல்ஸ் எல்லாம் நல்லா கார்பேட்டை போட்டு விடுங்க, சில்லுன்னே இருக்கக்கூடாது தரலாம் அப்படின்ற மாதிரி மேட் கிட்ட சொல்ல மேடுமே ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் இப்போதைக்கு ஹீரோனுக்கு ஸ்லிப்பர் போட்டு விடணும்ல, ஸ்லிப்பர் மறந்துட்டு வந்துட்டா. வெறும் டைல்ஸில் நம்ம ஹீரோன் நடக்கவும் வைக்க முடியாது, ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போய் உட்கார வச்சா ஹீரோன் வேகமாக சாப்பிட்றா. அவ்வளோ பசி போல. ஹீரோ பார்த்துட்டு மெதுவாக சாப்பிட்லான்னு சொல்லும் போது ஹீரோனும் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கா, அதான் நான் அப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கால. ஹீரோவும் நிறைய கூட போட்டு சாப்பிடுமா, பார்த்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. ஹீரோயின் பண்ணுறது அவருக்கு காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஹீரோனை பார்க்கறதுக்கு ஹீரோட அம்மா வராங்க. அதான் ஹீரோனுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்களே, நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹீரோன் இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டி எதுக்கு ஆண்டி இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் அப்போ அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் கம்மிமா, என்னன்னு இப்படி பேசுகிற, இதை விட உனக்கு நான் நிறைய வாங்கி தரணும் என்னோட மருமகனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க பயாலஜிக்கல் பேரண்ட் வீட்டுக்கு தான் போய் நிற்கிறா. ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு என்னோட அட்மிஷன் லெட்டர் ஒன்று இருக்குது, நான் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை போய் எடுத்துகிட்டு வரேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து வரேன்னு சொல்கிறாரு, உன் கூட நானும் வரேன், உன்னை தனியாக விட மாட்டேன்ட்டு. ஆனால் ஹீரோனா இல்லை இல்லை வேண்டாம், நம்ம கல்யாணம் பண்ணது இன்னும் உள்ளே யாருக்கும் தெரியாது, அதனால இப்போதைக்கு நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் சரி ஓகே, அதுக்காக நம்ம இது சீக்ரெட்டாகவும் வச்சுக்க முடியாது, நம்ம அஃபிஷியலாக இதை சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோனும் சரி இப்போதைக்கு நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து அந்த அட்மிஷன் லெட்டர் அவளோட லெட்டரை வந்து எடுக்கிறதுக்காக உள்ளே போயிட்டுருக்கா. உள்ளே போனதுமே ஹீரோன் ஃபோட்டோ எதுவுமே கிடையாது. அப்போ அந்த ஃபோட்டோவில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. என்னதான் நான் உங்கள் பயாலஜிக்கல் டாட்டராக இருந்தாலும் நீங்கள் வளர்த்த பொண்ணு உங்களுக்கு பெருசாக இருக்கலாம், அதுக்கு நீ என்கிட்ட கொஞ்சம் கூடமா பாசம் காட்டாமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோலாம் பார்த்து. அப்புறம் எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டோரேஜ் ரூம் உள்ள போகிறாலாம். போயிட்டு அந்த இடத்துல அவளோட அட்மிஷன் லெட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறா. தேடின அப்புறம் கிடச்சிருச்சு. கிடச்சோடனே இனிமேல் நம்ம காலேஜ் போகலாம்ப்பா, நமக்கு போர்லாம் அடிக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போயிடலான்னு போனால் அப்போ அந்த இடத்துக்கு குயின் வந்துடுறா. நியான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டை விட்டு போனவ என்னடி அப்பப்போ சும்மா சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கியா வீட்டுக்கு, உன்னை வரக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனை பார்த்து அன்றைக்கி ரிங்கை திருடி வெளியே போனேன், இன்றைக்கி எதை திருடணும்னு வந்திருக்க, எதை திருடிட்டு போகிற வீட்டிலேருந்து அப்படின்னு கேட்கும்போது அப்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க நான்லாம் எதுவும் திருடல, என்னோட பொருள் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கே வந்து போகலான்னு பார்க்கும்போது அப்போ அங்கே இருக்க அந்த சிஸ்டர் இருக்கால குயின் ஒன்னே வில்லேஜுக்கு போனவ எவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதை உன்னோட வளர்த்த ஃபேமிலி கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, எவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க உனக்கு, அப்படி எவனையும் வந்து வில்லேஜில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவேன், ஏதோ பணக்காரி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க, பிராண்டடான ஐட்டம்ஸ்லாம் போட்டு வந்திருக்க, எப்படி இதெல்லாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கையிலேருந்து பிடுங்க பார்க்குறாளா. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து எப்படி இருக்கும், ஒரு கேவலமான புருஷனை கல்யாணம் பண்ணியிருக்க, ஆனால் அவனுக்கு எப்படி இப்படி வந்துச்சு வசதி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கையில் என்னடி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அட்மிஷன் லெட்டரை வாங்கி பார்த்துடுறா. பார்த்தவ நீயே வில்லேஜில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க, உனக்கு எதுக்கடி இந்த அட்மிஷன் லெட்டரு, நீ என்ன படிக்கவா போகிற அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினா உனக்கு அது தேவையில்லாதது, ஏன் விஷயத்தில் எதுக்கு நீ தலையிடுற, என்னோட பொருளை எதுக்கு நீ பிடுங்குற, நான் என்ன உன் பொருளையே எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்கும்போது ஏன்டி நீ திமுறையாக பேசுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயின் ஒன்னே வந்து அதெல்லாம் கிழிச்சு போட்டுடுறா. நம்ம ஹீரோன் முன்னாடி நீ எப்படி போய் படிக்கிறேன்னு பார்க்குறேன், ஏன்டி திமுறா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோன் மேலேயே அதை தூக்கி போட ஹீரோனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனல் ஆகிடுது, செம்ம காண்டாயிடுறா. உடனே வந்து இந்த குயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஏன்டி இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண சொல்லிட்டு நெரிச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுதுல்ல, அதனால தான் போட்டு அப்படி நெரிச்சிட்டு இருக்கா. அப்போ உடனே இந்த
குயினோட அம்மா அப்பா வந்துட்டு ஹீரோனை வந்து தள்ளி விட்டுட்டு என்னடி நீ பண்ணிட்டு இருக்கா, என்ன தைரியம் தான் என் பொண்ணு கழுத்தை பிடிச்சி நெரிப்பேன்னு கேட்டா அவளுமே ரொம்ப நடிக்கிறா. அந்த குயின் அம்மா அப்பா இங்க பாருங்க, அவ என்ன வந்து இப்படி அடிக்கிறா, நான் எதுவுமே பண்ணல, இப்படி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காளா. இதுக்கு அவங்க அப்பா அம்மாவுமே சப்போர்ட். நம்ம ஹீரோயினா இதுங்க இப்படி ட்ரீட் பண்ணுதுங்க என்ன அப்படின்னு நினைச்சிட்டு எந்திரிக்கும் போது அப்ப ஹீரோனோட பிரெக்னன்சி டேப்லெட் வந்து கீழே விழுந்தது. அந்த டேப்லெட்டை பார்த்த இந்த குயின் உடனே என்னது டேப்லெட், என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கியா, உண்மையாவா, என்ன நீயான இது, எப்படி நீ அதுக்குள்ள பிரெக்னென்ட் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோனோட அம்மாவோ என்னட்டு பிரெக்னெண்டா இருக்க, உன்னை ஊருக்கு தானே அனுப்பிச்சு வச்சோம், அதுக்குள்ள பிரெக்னென்ட் ஆகி வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டா அப்போ உடனே இந்த குயின் வந்து இதுக்கு மேலே நான் அம்மா அப்பாட்ட மறைக்க முடியாது நீயான், அப்பா அம்மா அன்னைக்கு நான் சொன்னல இவ யாருக்கூடயும் ஒருத்தங்க கூட ஸ்டே பண்ணிட்டு வந்தான்னு, அவன் மூலியமா தான் இப்போ பிரெக்னென்ட் ஆயிருக்கா, இது யார் குழந்தைன்னு கூட அவளுக்கே தெரியாது அப்படின்னுமா சொல்ல உடனே வந்து ஹீரோனோட அப்பாவும் அடிச்சு நீ வந்து என்னோட பிளட்ல பிறந்திருக்கன்னு சொல்லவே எனக்கு வேக்கமா இருக்கு, என்னோட இப்படி கேவலம் பண்ணிட்டு வந்திருக்க, எவனோட குழந்தை இது வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, இப்படி கேவலம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், இனிமேல் வீட்டுக்குள்ளே வராத, ஏன் எங்களை அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறாங்க. இந்த குயின் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து சிரிக்கிறா. நம்ம ஹீரோனா இது உங்களுக்கு தேவையில்லாதது, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ தான் என்னோட அட்மிஷன் லெட்டர் கிழிச்சா, அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த ரூமுக்கு என்ன மருந்து கொடுத்து அமிச்சதும் அவ தான், அவளை எதுவுமே நீங்க கேட்க மாட்டீங்க, என்னைய திட்டுறீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, என்னதான் வந்து நான் உங்க பிளட் வழியா பிறந்திருந்தாலும் அவ போய் சொல்றதை தான் நீ நம்பிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே நீங்க எனக்கு எந்த பாசமும் காட்ட வேணாம், நான் அதுக்காக எங்கவும் போறதில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலி கூட எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோனோட அப்பாவும் தயவு செஞ்சு போற நீ திரும்ப வந்துடவே வந்துடாத, நீ வந்தீங்கன்னா அது எங்களுக்கு ஃபேமிலிக்கு அசிங்கம் மட்டும்தான், நீ வரவே வராத திரும்ப வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பல வாட்டி ஹீரோனுக்கு அதில் விழுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா நீங்க கூப்பிட்டாலுமே நான் திரும்ப இனிமேல் வரப்போறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் நினைச்சிட்டாங்க. அந்த கிளம்புறாங்க. சோகமா போறா. அப்போ ஹீரோ உடனே என்னாச்சு, அவங்க ஒன்று எதுனா பண்ணிட்டாங்களா, சோகமா வர, அவங்கள எனக்கு நான் சும்மா விட போறது கிடையாது, உன்னையே புலி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க நம்ம ஹீரோனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவா இல்லை அவங்கள சும்மா விட மாட்டேன், உன்னையே வந்து புலி பண்ணிட்டாங்களா, அவங்கள என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோமா வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாரு. நம்ம ஹீரோனா இல்லைங்க வேண்டாம், இனிமேல் அவங்க பாசத்துக்காக நான் ஏங்க போகிறது கிடையாது, அவங்க யாரும் நான் யாரோ, பாசம் கொடுக்குறவங்க யாரும் உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ஒன்னி நீ அப்படி நினச்சிட்டு இருக்க, உனக்காக நான் இருக்கேன், உனக்கு நான் அவ்வளோ லவ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனால் நம்ம ஹீரோயின் மனசில் நினைக்கிறா இவருமே குழந்தைக்காக தானே நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, குழந்தை வந்தோடனே குழந்தை கொடுத்துட்டு நம்மளுமே இவர் விட்டுட்டு போக தான் போகிறோம், இவருமே நம்மளை விட்டு போயிடுவாரு, அதனால அவளும் பாசம் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஹீரோவா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு பாசம் கொடுக்க நான் இருக்கேன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்து ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்புற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டில் தான் காட்டுறாங்க, அவளே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறா. நம்ம ஹீரோ வந்து இன்ஜெக்ஷன் போட வராரு. ஹீரோயின் இன்ஜெக்ஷன் போட்டு இல்லை ஒன்றும் தேவையில்லை, எனக்கு நானே இன்ஜெக்ஷன் போட்டேன், இனிமேல் நானே என்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி எடுத்தறிஞ்ச மாதிரி ஹீரோ பேசி விட்டுறாளா. ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இனிமேல் யாருக்காகவும் நான் இருக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது. சரி ஓகே மருந்தெல்லாம் போட்டியா, ஒழுங்காக தூங்கு, நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்ட மாதிரி ஹீரோ பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. உம்முன்னு நிறைய ஸ்மோக் பண்ணிடுறாரு. ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டால ஹீரோவை, அதை ஹீரோவால் ஏற்றுக்க முடியல. ஹீரோட அம்மாவும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வராங்க. ஹீரோ இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு புரியுது, அவள் என்ன பண்ணா ஒன்று என்னன்றது சொல்ல, அவள் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு அவள் என்னை அவாய்ட் பண்ணுறாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சோகமாக சொல்ல நம்ம ஹீரோட அம்மாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லா மாறிடும், அவள் சின்ன பொண்ணு தானே, நீ தான் அவளை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அவள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி புரிய வைக்கணும், அவளை நீ லவ் பண்ணு, நல்லா கேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வரா. ஹீரோயின் கிட்ட தான் முதல்ல அந்த இன்விடேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த லியாங் ஃபேமிலியிலே வந்து அந்த ஐயோ இருக்கால ஹீரோட கசினுக்கும் நம்ம ஹீரோனோட சிஸ்டர் குயினுக்கும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்குதா, அதுக்கு நீ வந்து ஃபேமிலி சார்பாக வந்தே ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் வரமாட்டேன்றாங்க. ஆனால் ஆன்ட்டி சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தில் நீ கண்டிப்பாக வந்து லியோங்கோட ஒய்ஃப்னு தெரிஞ்சாகணும் அங்கே இருக்கவங்களுக்கு, நீ வந்து தான் ஆகணும்னு சொல்ல ஹீரோனுக்கு அதை மறுக்க முடியல. சரி ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் தான் காட்டுறாங்க இந்த குயின்னு யூ, அதுக்கப்புறம் இந்த குயினோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த யூவோட ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமானவர் நம்ம ஹீரோ தான், இவனோட அங்கிள், அவர் வரணுன்றதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ உடனே இந்த குயின்னும் அவர் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்துடுறா. முன்னாடி வந்துடுறா, ஹீரோ கூட தான் வந்திருப்பா. ஹீரோ கால் பேசிட்டு இருக்கும்போது இவ பட்டுக்குள்ளே வந்துடுறா. அப்போ ஹீரோயின் கையில் வந்து நம்ம ஆன்ட்டி, அதாவது ஹீரோனோட ஆன்ட்டி, ஹீரோட அம்மா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோக்கு வரப்போகிற ஒய்ஃப் வந்து ஒரு பெண்டன்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அவள் கழுத்தில் போடாமல் கையில் கொண்டு வரா. ஒரு பக்கம் இந்த குயின் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் வரத்தை பார்த்தோன்னே செம்ம காண்டில் வேகமாக போயிட்டு நீ எதுக்கு இங்கடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீயான போயிட்டு அறைய போயிட்டு இருக்கா. கண்ணத்துலேயே அறையறதுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோயின் ஒன்னே சும்மா இருப்பாளா, நீ யாரு என் கண்ணத்தில் அறையறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி அவளே பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. இதை பார்த்த ஐயோவும் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு
வந்து எங்களே வந்து இப்படி பண்ணுறியா, என்ன தைரியம் தான் நீ குவின் இப்படி பண்ணியிருப்பேன்னு கேட்க அந்த குவின்மே ஓவராக பேசிகிட்டு இருக்கா ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, என்னை கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவள் பாட்டுக்கு இவங்ககிட்டலாம் பேசி ஒன்றும் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறா. உடனே வந்து இந்த யூவும் அதே எப்படி என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் நீ பாட்டுக்குள்ளே போவியா, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை உங்கள் உள்ளே விட்டதே தப்பு, இங்கே உள்ளேருந்து உன்னை எப்படி வெளியே தட்டுறேன் பாரு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவள் வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல அந்த கார்ட்ஸுமே இவன் சொன்னே உள்ளே வந்து நம்ம ஹீரோயின் வெளியே பிடிச்சிட்டு போக பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல இருக்க கெஸ்ட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி பெரியவங்க கிட்டலாம் பகச்சிக்கிட்டா, அதாவது பெரிய ஃபேமிலியில் இருக்கவங்க கிட்ட பகச்சிக்கிட்டா இந்த நிலைமை தான் வரும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் கையில் இருக்க பெண்டன்ட் அவன் பார்த்துடுறான். இதை பார்த்தோன்னே மிஸ்டர் லியோங்கோட ஒய்ஃபு கிட்ட மட்டும் தானே இந்த பெண்டன்ட் இருக்கணும், இது எப்படி இந்த லேடி கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்போ இதை பார்த்த யூக்கும் ஷாக்கு, குவீனுக்கும் ஷாக்கு. நம்ம ஹீரோயின் மேலே அதுக்குள்ளே இந்த கேக்கு அது இதுன்னு ஊதி விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்து அது 3D அப்படின்லாம் கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து என்னை விட்டுருங்க, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த யூ வந்து நம்ம ஹீரோயின் கையில் இருக்க பெண்டன்ட் பிடுங்கி இது எப்படி உன் கையில் வந்துச்சு, அப்போனா நீ உனக்கும் என் அங்கிளுக்கும் இதை நான் சம்மந்தமாக என்ன, என் அங்கிளோட ஒய்ஃபா என்ன நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே இந்த குவீனும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவ திருடுற ஆள், இவ ஒரு திருடி, நல்லா திருடுவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. அங்கே இருக்கவங்களாம் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை நான் திருட இல்லை, தேவையில்லாமல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்திட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோ வராரு. ஃபோன் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் இங்கே தானே என் கூட இருந்தா, எங்கே போனா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்க. சரி உள்ளே போயிருப்பா போல அப்படின்னு நினச்சி ஹீரோ வந்து உள்ளே வராரு. உள்ள சவுண்டாக இருக்குது. அந்த சவுண்டெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே, நிறுத்துங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ளே வர உள்ள நடக்கிறத அவர் பார்த்துடுறாரு. வந்தோடனே ஹீரோனை பார்த்து நீ ஓகேவா நியான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ நியானை பார்த்து இப்படி இவங்க பேசத்தோடனே அப்போ உடனே அந்த யூலா என்ன பண்ணுறான்னா அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க இந்த பொண்ணு இருக்கால உங்கள் ஒய்ஃப் ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு வரப்போகிற பெண்டன்ட்டை அவள் திருட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் அவன் கொடுப்பானம்மா. ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான் இவ திருடிட்டு வந்துட்டா, இவ திருடி அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ உடனே வந்து அந்த யூ கழுத்தை பிடிச்சி நெருக்கி யாரை பார்த்து திருடின்றா, அவள் என்னோட ஒய்ஃப், என்ன தைரியம் வந்து அப்படி பேசுவா, அவட்ட இருக்க வேண்டியதை பிடிங்கி அவளை திருடின்றியான்னு கேட்க உடனே இந்த குவீன் எல்லாம் இல்லை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன், இவளே ஏதோ வில்லேஜ்லேருந்து வந்தவா, இவளுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ உடனே என் கசினியை கொள்கிற அளவுக்கு போவேன், இதுக்கு மேலே உனக்கு அவ்வளோதான் மரியாதை, வாயை மூடிக்கோ, என் பொண்டாட்டியை பற்றி எதனா பேசுனேன் உன்னையும் கொண்டுடுவேன்ற மாதிரி அந்த குவீனையும் மிரட்டி விட்டுற. அவளை தான் ரெண்டு பேருமே முட்டி போட்டு உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா என்ன தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோனை பார்த்து சைலண்டாக நில்லுன்ற மாதிரி ஹீரோனை உடனே திருப்பி ஹீரோயின் கழுத்தில் அந்த பெண்டன்ட் போட்டு விடுறாரு. இதை ஏன் கையில் கொண்டு வந்து கழுத்தில் போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா எல்லாரும் முன்னாடியே திரும்பிட்டு நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே இருக்கால நியான், அவள் என்னோட ஒய்ஃப், அவளை யாருன்னா தொல்லை பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம், உங்கள் லைஃபையே நான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனோட அப்பா உடனே வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாதா, அதான் நாங்கள் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஏன் இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுக்கணும் தெரியாதா, இப்படி தான் நடந்துப்பீங்களான்னு கேட்டுட்ருக்க. அப்போ உடனே ஹீரோட கசின் யூர்க்காலாம் அவன் காலிலே விழுந்துடுறான், இனிமேல் ஃபியூச்சரில் நான் ஆன்ட்டிக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கா. உடனே வந்து அந்த குவின்னுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துடுறாள். அவளுக்கு இப்போ ஓகேவா இருக்குது. அவள் வந்து நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நல்லா எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என் ஒய்ஃபை கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுத்தாகணும், இல்லை அவளை புள்ளி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கா வார்த்தைக்கு வார்த்தை இவர் வந்து நம்ம ஹீரோன் ஒய்ஃப்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடனே இந்த யூவும் கின்னும் உடனே இங்கே இருக்க டீயை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு ஆன்ட்டி உங்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம், உங்களை இங்கே என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வெல்கம் பண்ணுறோம், இந்தாங்க டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ஹீரோவா இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாரு. கையை பிடிச்சி அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருக்குது, இவர் நமக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டில் இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோனை போயிட்டு ரெடி ஆகிட்டு வர சொல்லியிருக்காரு ஒரு காஸ்டியூமை கொடுத்து. எங்கன்னா ஒரு வந்து இந்த ஏலம் விடுவாங்கள்ல பொருள்லாம் ஏலம் எடுப்பாங்களே அந்த இடத்துக்கு போகிறாங்க. எனக்கு ஹீரோனு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோனை அந்த ட்ரெஸ்லாம் போட்டு வெக்கப்பட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் பரவாயில்ல சூப்பராக இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. நான் ஹீரோனும் இருந்தாலும் லைட்டாக குண்டாயிட்டேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஏலம் எடுப்பாங்களே அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. ஹீரோ ரொம்ப ஃபேமஸான ஆளுல்ல, அதனால ஹீரோ வந்து ஹீரோயின் கூட வரத்தை பார்த்தோன்னே ஹீரோ வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒய்ஃப்னு அனௌன்ஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால ஹீரோனை கூட்டிகிட்டு வரும்போது அங்கே இருக்க ப்ரெஸ் ஆளுங்கெல்லாம் வந்து மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்கும்போது ஹீரோ வந்து என் ஒய்ஃப் தான் அவள், எல்லாரும் வழி விடுங்க, என் ஒய்ஃபை மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு வர ஹீரோயின் பயப்படுறா. ஹீரோவும் அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் ஹீரோனை உட்கார வச்சுன்னு பால் குடிக்க ஒரு பாட்டில் கொடுக்குறாரு. ஹீரோயின் வந்து இதை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறா. ஹீரோவும் நீ இதை குடிச்சாக்கணும்
அப்போ தான் உனக்கும் குழந்தைக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதே இடத்துக்கு குவின்னும் யூவுமே வந்திருப்பாங்க. இந்த குவின் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இவளை இங்கேயும் அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு, சே இவளுக்கு ஒரு லைஃப் இப்படி கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, உன் அங்கிள் ஏன் அப்படி பண்ணாருன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அப்போ யூ சொல்கிறான், இதுக்கெல்லாம் காரணம் அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டதுனால தான் என் அங்கிள் இவ்வளோ உரிமை அவளுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு 30 வயசு ஆகுதுல, இதுக்கு மேலே குழந்தை பிறக்கலன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோவோ நல்லா குடி ஓகேவா, எனக்கு கால் வேற வருது, நீ பால் ஒழுங்க குடின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினா, நீங்கள் வந்து என் குழந்தைக்கு அப்பாவா இல்லை எனக்கு அப்பாவான்னு தெரியல, என்னதான் நல்லா மிரட்டுறீங்கன்னு சொல்லும் போது ஹீரோ உடனே ஹீரோயின் தலையை தடவி, நான் உன்னை ஹஸ்பண்ட்மா, சரி ஓகே நான் போய் கால் பேசிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாரு. ஹீரோயின் பின்னாடி இருக்கவங்களாம், இந்த பொண்ணு பாரு இவ்வளோ சின்ன பொண்ணா இருக்கு, இவளையா போயிட்டு மிஸ்டர் லியோங் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது மட்டும் இல்லை ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுருக்காரு, எனக்கு இன்னும் குழந்தைக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதே டைமில் இந்த குவின்னும் யூவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த யூ சொல்கிறான், நீ என்ன என் அங்கிள் உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டுறாருன்னு நினச்சிட்டு இருக்கியா, வாய்ப்பே இல்லை, உன் வயிற்றில் வர்ற குழந்தைக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே, அது எனக்கும் அவருக்குள்ளே நடக்கிற விஷயம், அதில் நீங்கள் தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அப்போ மறுபடியும் உள்ளே வந்துடுறாரு கால் பேசிட்டு. ஹீரோ சொல்கிறாரு, உன் ஆண்டியை பார்த்தோன்னே எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க. உடனே குவின்னும் யூவோ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோனுக்கு மரியாதை கொடுக்குறாங்களாம். சரி ஆண்டி நாங்கள் அப்புறம் போயிட்டு வந்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் குனிஞ்சிட்டு நம்ம ஹீரோனுக்கு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே இருக்க வரல மைக்கை பிடிச்சிட்டு, ஓகே இன்னைக்கு ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னைக்கு ஒரு கப்பல் ரிங் தான் காட்ட போகிறோம், இது ரொம்ப ரேரான பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோ ஹீரோனை பார்த்து, நீ ஸ்டார்ட் பண்ணுமா, நீ வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்ல. ஹீரோனுக்கு வந்து இதில் புதுசாக இருக்கு, நர்வஸ் ஆகுறா. இருந்தாலும் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவோம், சரி நான் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணுறா. அப்போ பின்னாடி உட்காந்துட்டு இது எல்லாத்தையும் குவீன் பார்த்துக்கிட்டு, அவளே வில்லேஜ்லேருந்து வந்துட்டுவா, இதெல்லாம் என்ன பண்ண போகிறா, அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, எடுத்தோடனே 10,000க்கு விடுறா. அப்போ இவள் 10,000க்கு வந்து முதல் ஏலத்தை கேட்கும் போது அங்கே இருக்கவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு தெரியல போல சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. ஆனால் ஹீரோனுக்கு அவர் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவார். மீதி பேர்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் லட்சமாக சொல்லுவாங்க போல இருக்கு இவங்களாம், அதனால 10,000 சிரிக்கிறாங்களாமா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து உடனே வந்து ஹீரோனை பார்த்து சிரிக்கத்தை பார்த்துன்னு அங்கே இருக்க ஒரு பெல் எடுத்து அடிக்கிறாரு. அடிச்சுட்டு கையை தூக்குறாரு. என்னன்னு பார்த்து அதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு. அந்த பெல்லை அடித்த உடனே அப்போல்லாம் வந்து யூ வந்து வாயை பொழந்துட்டு இருக்கா. குவின்லாம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கா. அங்கே இருக்கவரும் எல்லா ப்ராடக்ட்டுமே அவருக்கு சேல் ஆகுது அப்படின்ட்டு சொல்லிட, அதாவது மிஸ்டர் லியாங்குக்கு சேல் ஆகுதுன்னு சொல்ல. அப்போ குவின் வந்து யூ கிட்ட என்னன்னு கேட்கும்போது யூ சொல்கிறான், அந்த மாதிரி இந்த பெல் அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், இனிமேல் யார் என்னதான் வேல்யூவை ஏற்றினாலும் சரி அந்த ப்ராடக்ட்டை வந்து அதுக்கு மேலே அவங்க ஒரு அமௌண்ட்டை போட்டு அவங்களுக்கு தான் அதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோ ஒன்று ஏஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் யாரா வேல்யூ ரைஸ் பண்ணாலும் சரி நான் தான் அதை வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நிற்க. அதே மாதிரி அங்கே நம்ம ஹீரோக்கு தான் அந்த ரிங்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அந்த ரிங்கு எல்லார் முடிய கொண்டு வந்துட்டு யாரெல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சாங்க அதை இப்போ கொண்டு வந்துட்டு அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோனை பார்த்து, இப்போ நான் உங்கள்கிட்ட உண்மையாக ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், யார் என்ன நினச்சிருந்தாலும் சரி அதை கேட்டு நீ என்ன நினச்சிருந்தாலும் சரி என் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ரிங்கு வந்து என் லைஃப்பில் ஒரே பொண்ணுக்கு தான் போடுவேன், அது நீ மட்டும்தான், என் வாழ்க்கை துணையாக நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்ல. ஹீரோன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி பேசுகிறவங்களும் நினச்சி ஒரு குழந்தைக்காக தான் நம்மளை வந்து லவ் பண்ணாரோ கல்யாணம் பண்ணாரோ அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிருப்பா. இப்போ இவர் ஓப்பனாக வந்து நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், என் லைஃப்க்கு நீ கடைசி வரைக்கும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு என்னை நீ வந்து எல்லார் முன்னாடியும் கிராண்ட் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க. ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷத்தில் இப்படி ஒரு பாசம் கொடுக்குற ஹஸ்பண்ட் கிடைக்கும் போது யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களா. அவளும் ஓகே சொல்லிடுறா. நம்ம ஹீரோவை ரிங்கை போட்டு விட்டுட்டு அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியும் இவ தான் என்னோட ஒய்ஃப், கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன் எல்லாரும் வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு நானே வாங்கிட்டேன்ற மாதிரி ஹீரோனை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. ஹீரோயினா ஹீரோ கூட எப்படிலாம் இருந்திருப்பா இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணும்போது அதெல்லாம் ஹீரோயின் நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோ கூட கையை பிடிச்சிட்டே போயிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து அப்போ கையை பிடிச்சவரை இன்னும் ஹீரோயின் கையை விடவே கிடையாது. ஒரு 9 months கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோனுக்கு வந்து டெலிவரி ஆக போகிற டைம். ஹீரோனுக்கு பெயின் வந்துச்சு. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் வெளியே நர்வஸாக இருக்காங்க. ஹீரோ அதுக்கு மேலே நர்வஸாக இருக்காரு. அம்மா என்னம்மா போனவ இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வெளியே வராரு. அவ்வளோதான், நல்லபடியாக டெலிவரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான், பையனோட அம்மாவும் சேஃப் தான், பையனும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். இப்போ வெளியே வந்து அம்மாவையும் பையனையும் கூட்டிகிட்டு வரும்போது ஹீரோ எடுத்தனே குழந்தையெல்லாம் தூக்கவே இல்லை. ஹீரோக்கு வந்து ஹீரோனுக்கு எதாவது ஆச்சு, அவன் நல்லா இருக்காளா அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோயின் பார்த்து, நீயான் எதுக்கும் கவலைப்படாதம்மா, இனிமேல் நீ வந்து எந்த குழந்தையும் பெற்றுக்க வேணாம், நமக்கு ஒன்றே போதும், எனக்கு நீ தான்மா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்ட பேச. ஹீரோனா இவர் நமக்காக எப்படிலாம் பேசுகிறாரு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி நிற்கிது. அவ்வளோ பாசம் காட்டுறாருல. அதுக்கப்புறம் ஹீரோ ஒன்று ஹீரோனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது ஹீரோனும் நீங்கள் என்னை இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோனு கொஞ்சினதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்து குழந்தைய பார்த்து பையனை தூக்கவே போகிறாரு. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவிங்க முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைடுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.